இந்த இடத்துல நான் வேலைக்கு போகிறேன், அந்த காலத்தில் ரொம்ப நாள் நான் இருக்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். சில நேரங்களில் நம்ம இந்த வேலை மாறின பிறகு மாறின இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அவங்க கம்பெனியோட நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆட்களை இன்னும் கூட்டி குறைக்கிற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கம்பெனி மாறத்துக்கு முன்னாடி முழுமையாக அதை தெரிந்து கொண்டு பிறகு மாறினால் இந்த காலகட்டத்தில் நன்மையை தரும். இல்லாவிட்டால் பழைய கம்பெனிக்கே திரும்பி வருவோம். ஏன்னா சனி வக்ர பயிற்சி. அதனால பின்னோக்கி வரக்கூடிய பழைய கம்பெனிக்கு நம்ம ரிவர்ஸ் ஆகக்கூடிய அமைப்பை மேஷ ராசிக்காரங்களுக்கு கொடுத்துரும். அதில் கவனமாக இருக்கணும். சில பேருக்கு ப்ரொமோஷன், இந்த 11ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் அப்படிங்கும்போது 11ஆம் இடம் ப்ரொமோஷனை குறிக்குது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அது பாதகத்தையும் குறிக்குது. என்னங்க ஒரு விஷயத்தை சொல்லாதா அப்படின்னு 2 விஷயத்தையுமே அது பேசுது. நன்மையும் கொடுக்குது, தீமையும் கொடுக்குது. நன்மை என்னன்னா ப்ரொமோஷன். அப்போ ப்ரமோஷன் நமக்கு கிடைக்குது அப்படின்னா அதில் நம்ம சின்சியராக ஒர்க் பண்ணினா ப்ரமோஷனை தக்க வச்சுக்கிடலாம். சில நேரங்களில் ட்ரையல் மாதிரி நம்ம கம்பெனிகள் கொடுக்கும். நம்ம நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறீங்க, எக்ஸ்ட்ரா ஒர்க் கொடுத்தா எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கும். நீங்கள் நல்லபடியாக ஒர்க் பண்ணினா உங்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். இல்லைன்னா திருப்பி பின்னோக்கி வரக்கூடிய அமைப்பை, பழைய பதவிக்கே வரக்கூடிய அமைப்பு சிலருக்கு வந்துடும். ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்ஸ் பலர் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து வேலைக்கு சேர்ந்தவங்களெல்லாம் இப்போ சனி பகவான் டெஸ்ட் வைப்பார், யார் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அவனை வேலையை விட்டு வெளியேடு அப்படிங்கிற அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படுறது. 12ல் சனி வக்கரமாக இருக்கும்போது இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்கீங்க பாருங்களேன், நம்ம ஒரு பாத்ரூமில் நடக்கும்போது மற்ற விஷயங்களெல்லாம் கூடுதல் கவனமாக இருக்கணும். ஒரு அசால்ட்டாக சின்ன பையன் நடக்கிற மாதிரி நான் கையை வீசிக்கிட்டு நடப்பேன் அப்படின்றது தான் இந்த நேரத்தில் நமக்கு சேஃப்டி கிடையாது இல்லையா? அதில் கவனமாக இருந்துக்கோங்க.